தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பணி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று ஆண்டின் பொது காலம் 28ஆம் ஞாயிறு. இயேசு இறையாட்சி பணியினை தினந்தோறும் செய்து வந்தார். அனைத்து வகை மக்களையும் அன்போடு அரவணைத்து அவர்களின் குறைகளை களைந்து நிறைவாழ்வை அளித்தார். நம்மையும் அதே ஆவலோடு நிறைவாழ்வை அடைய அழைக்கின்றார். இயேசு நம்மை பார்த்து, உங்கள் குடும்பத்தில் நிறைய நபர்கள் இருக்க நீ மட்டுமே கோயிலுக்கு வருகிறாய், என் மீது நம்பிக்கை கொள்கிறாய், மற்ற உறுப்பினர்கள் எங்கே, அவர்களும் என் அன்பு பிள்ளைகள் அல்லவா என்று கேட்கின்றார். தினந்தோறும் 1000 ஆசிகளை பெறுகிறோம். ஆனால் ஆண்டவரை தேடும் உள்ளமும் நன்றி சொல்லும் உள்ளமும் நமக்கு பல நேரங்களில் இல்லாமல் போகின்றன. நாம் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை வெளிப்படுத்த தேவையான நல் மனதை வேண்டியவர்களாக இணைவோம். கல்வாரி நினைவு பலியில். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது சிங்கப்பூரில் வாழ்கின்ற நியூட்டன் அருள்ராஜ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், தொடர்ந்து அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினரையும் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான அனைத்து நலன்களையும் வரங்களையும் அளித்து பாதுகாக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறுதியாக உலகில் உள்ள அனைத்து ஆண் பெண் துறவரத்தார் அனைவருக்காகவும் இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருட உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உமை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
திருமணமானது அருள் பவிதா, ஆரோன் ஸ்லாக்கியா, அசிபன் ராஜன், அருள் ரியா உடல் நலத்திற்காகவும் படிப்பிற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. எல்லாம் வல்ல இறைவன் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகம் நாமான் யோர்தானில் ஒருமுறை மூழ்கி உடல் நலம் பெற்ற நிகழ்வை
வேறு கடவுள் இல்லை என அறிந்து கொண்டேன் என்று தமது நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றார். கடவுளை நம்புவோருக்கு வாழ்வு உண்டு என்பதற்கு இவர் சாட்சியாக விளங்குகின்றார். எனவே நாமும் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வில் நலம் பெற வேண்டியவர்களாய் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். வாசகம். நாமான் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 14 முதல் 17 வரை. அந்நாட்களில் நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறியது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும். ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள், 2 கழுதை பொதிய அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்துச் செல்ல உம் அடியானுக்கு அனுமதி தாரும். இனிமேல் உன் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு
சிறைப்படுத்தலாம். ஆனால் தன்னிடம் இருக்கும் இறைவார்த்தையை எவராலும் சிறைப்படுத்த முடியாது என்று மிக ஆழமான நம்பிக்கையோடு கூறுகிறார். கிறிஸ்துவின் நல்லதொரு சீடராக இறுதி வரை வாழ்ந்தார் புனித பவுல். நாமும் கிறிஸ்துவோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம் என கூறும் இவ்வாசகத்திற்கு நம்பிக்கையுடன் செவிசாய்ப்போம். கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 8 - 13 வரை. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகின்றேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கின்றேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம். அவரோடு நினைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவர் நம்மை மறுதளிப்பார். நாம் நம்பத்தகாதவரிலும் அவர் நம்பத்தகுந்தவர். ஏனெனில் தம்மையை மறுதளிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. இது ஆண்டவர் வழங்கும் அன்பாக்கு. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறைவாக்குகள் 11 தொடக்கம் 19 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
நான் குருமட மாணவராக இருந்தபோது ஒரு தாயார் பள்ளிக்கூடத்திலே கூட்டி சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு தாயார் என்னிடம் வந்து, என்னுடைய மகன் படித்து கொண்டிருக்கிறான், எனக்கு பள்ளிக்கூடத்தில் கூட்டுறதுக்கு சம்பளம் அப்போ 500 ரூபா தான் எனக்கு கொடுக்குறாங்க, அதனால் என் பையனுக்கு ஏதாவது படிக்க உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் படித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய சூழ்நிலை, வீட்டிலிருந்து அப்பா அம்மாவிடம் காசு வாங்கக்கூடாது என்று முடிவெடுத்தேன். ஒரு சில ஆண்டுகள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த காலங்களிலே பெற்றுக்கொண்டேன். பிறகு கல்லூரிக்கு போன பிறகு அதை நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் அவர்களை நாம் தொல்லைப்படுத்தக்கூடாது என்பதற்காக விடுமுறைக்கு வருகின்ற பொழுதெல்லாம் எனக்கு ஏற்கனவே புக்கிங் ஆயிரும். அந்தந்த பங்கில் வந்து கொயர் எடுக்க சொல்லி ஃபாதர்ஸ் முன்கூட்டியே எனக்கு லெட்ரு போட்டுருவாங்க, புக்கிங் ஆயிரும் எனக்கு. அதனால் செமினர்லேருந்து லீவுக்கு வருவேன், வந்து ஒரு நாள் இருப்பேன், அடுத்த நாள் கிளம்பி அந்த பங்குக்கு போயிடுவேன். முடிச்சுட்டு என்றைக்கு செமினரிக்கு போகணுமோ அதற்கு நாள் என்னுடைய வீட்டிற்கு வருவேன், எல்லாரையும் பார்ப்பேன், அடுத்த நாள் நான் என்னுடைய கல்லூரிக்கு கிளம்பி விடுவேன். அவ்வாறு பாடற்குழு எடுக்க செல்கின்ற பொழுது எனக்கு 200 ரூபாய் தருவார் அந்த ஃபாதர். எங்கே போனாலும் 200 ரூபாய் தருவாங்க. அதை வைத்து கொண்டு தான் அடுத்த 3 மாதங்களை நான் பார்த்து கொள்வேன். இப்படி நான் சென்று கொண்ட நேரத்தில் இந்த தாய் கேட்டு விட்டாரே என்று நினைத்து, சரி என்னால் முடிந்ததை செய்கிறேன் என்று ஒரு சில உதவிகளை செய்தேன். ட்ரெஸ் எடுக்க போகும்போது அன்றைக்கு வந்து மீட்டர் 28 ரூபா அப்படின்னு நான் எடுப்பேன் எனக்கு, ஆனால் அவனுக்கு 65 ரூபாய்க்கு நான் எடுத்தேன். சரி, ஏன்னா அந்த 28 ரூபாய்க்கு எடுக்கும்போது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஏன் நமக்கு விலை உயர்ந்த அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறான்னு வருத்தப்பட்டேன். அதனால் நாம் செய்யும்போது கொஞ்சம் நல்ல தரமாக செய்வோம் என்றெல்லாம் நான் எடுத்து கொடுத்திருக்கிறேன். அந்த மாணவன் நம்முடைய தஞ்சை புனித அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியிலே 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான் ஒரு 2 ஆண்டுகள் கழித்து. அப்போ அது வரைக்கும் இடையில நான் அவனுக்கு ரொம்ப செய்யலை, முடிந்தவரை செய்து கொண்டிருந்தேன். விடுமுறைக்கு நாங்கள் எப்பொழுது வந்தாலும் முதலிலே சென்று ஆயரை சந்திக்க வேண்டும். செமினரிக்கு போவோம், ரெக்டரை பார்ப்போம், பார்த்துட்டு பிஷப்பை பார்த்து விஷ் பண்ணிட்டு தான் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போவோம். இப்படி தான் திரும்ப போகும்போது டைரெக்டாக போயிடுவோம். அவ்வாறு போய் ஆயரை சந்தித்து விட்டு கத்தீட்ரலுக்கு போய் அங்கே இருக்கிற ஃபாதரை பார்த்துட்டு போன்ட்டு நாங்கள் ஒரு 4-5 மாணவர்கள் அங்கே சென்றோம். அப்போ கத்தீட்ரல் முன்னாடி இப்போ ஸ்டேஜ் இருக்கே, அப்போ வந்துட்டு இது கிடையாது, மேலே காங்கிரீட் கிடையாது, ஓப்பன் ஸ்டேஜாக தான் இருந்தது. அதில் இங்கேருந்து நாங்கள் போகும்போதே பார்த்தோம் 2 மாணவர்கள் அங்கே அமர்ந்திருந்தார்கள். இருவரும் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ கிட்ட நெருங்கி போகும்போது எனக்கு என்னடா இவன் அவனாக இருக்கிறானே, அவன் மாதிரி தெரியுதே, நாம் உதவி செய்கிற பையன் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவனே தான். அவனும் இன்னொரு மாணவனும் பள்ளிக்கூடத்தை கட்டடிச்சிட்டு, ஆண்டனிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தை கட்டடிச்சிட்டு அங்கே படியில் அப்போ படி இருந்துச்சு, அந்த இடத்துல உட்காந்து 2 பேரும் சிகரெட் அடிச்சிட்டு இருக்கானுங்க. நான் பார்க்குறேன், அவன் என்னையை பார்க்குறான். கொஞ்சம் கூட என்னை பார்த்துட்டு ஒரு பயமோ ஐயோ இப்படி பண்ணிட்டோமே பார்த்துட்டாங்களே அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஒரு விஷ் பண்ணவும் இல்லை. அவன் பாட்டு உட்காந்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தான். அதற்கு பிறகு என்னால் நடந்து செல்ல முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மாணவனுக்காக நாம் உதவி செய்தோம் என்று நான் பல நாட்கள் வருந்தியதுண்டு, வேதனைப்பட்டதுண்டு. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் ஆங்கிலத்திலே கிராட்டிடியூட் என்று சொல்லுவார்கள், நன்றி விசுவாசம். அதை பற்றி தான் ஆழமாக பேசுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு சில பேர் சொல்லுவார்கள், நாம் எவ்வளவு உதவி செஞ்சாலும் பலனை எதிர்பார்க்கக்கூடாது என்று. ஒரு வகையிலே அது நியாயம்தான், பலனை எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் ஒரு நன்றி என்கிற ஒரு வார்த்தை, நன்றி விசுவாசமான ஒரு சில செயல்பாடுகள் எதிர்பார்ப்பது ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு. அவ்வாறு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தால் கை தூக்குங்க. நம்ம செய்யணும், அவங்கள்ட்டேருந்து எந்த ஒரு நன்றி விசுவாசம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னா கை தூக்குங்க யாராவது. ஒருத்தர் தூக்கலை. அப்போ எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அதுதான். அப்படி யாராவது கை தூக்கி இருந்தீங்கன்னா அவங்க இதுவரைக்கும் யாருக்கும் ஒரு தடவோட உதவி செய்யவே இல்லை என்று அர்த்தம். அப்படி உதவி செய்யாதவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. செய்திருந்தால் அதற்குரிய ஒரு நன்றி
செயல்பாடு நாம் பெறவில்லை என்றால் அதனுடைய மன வலி நமக்கு தெரியும். எனவே நிறைய பேர் இன்றைய காலகட்டங்களிலே உதவியை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன பெருசாக செஞ்சிட்டார், என்ன பெருசாக செஞ்சிட்டார், என்ன பெருசாக செஞ்சிட்டார், என்ன பெரிய மற்றவங்க செய்யாதது இவர் செஞ்சிட்டார் என்றெல்லாம் என்னையே சொல்லலை, பொதுவாக மற்றவர்களை பார்த்து அப்படி சொல்லி நியாயப்படுத்தி கொஞ்சம் கூட தான் பெற்ற பலனுக்கான ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்தாத நன்றி கட்ட தனத்தை தான் இன்றைய சமுதாயம் பல மனிதர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒன்றை நீங்கள் உணர வேண்டும், இப்படியே போய்கொண்டிருந்தால் பிறருக்கு உதவி செய்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய்விடுவார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு ரூபாய் நமக்கு உதவி செய்திருந்தால் கூட சாகும் வரை அந்த உதவியை நாம் ஒருபோதும் மறத்தல் கூடாது. நாம் எப்பொழுதெல்லாம் அதற்கு நன்றி விசுவாசமாக செயல்பட வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதை பயன்படுத்தி நம்முடைய நன்றி உணர்வை தெரியப்படுத்த வேண்டும். இறைவனே அதை எதிர்பார்க்கிறார். இயேசு என்னை நற்செய்தியிலே அதைத்தானே சொல்லுகிறார். முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். அவர் பேர் என்ன? யாரு? நாமான். அவர் நோயிலிருந்து குணம் பெற்று விட்டார். அவர் நினைச்சிருந்தா பேசாம போயிருக்கலாம். மீண்டும் அந்த இறை அடியாரிடம் வருகிறார். யார்கிட்ட வராரு? எல்சாட்ட வரார். வந்து தன்னுடைய நன்றி விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக ஏதோ ஒரு பொருளை கொடுக்கிறார், கிஃப்ட் கொடுக்கிறார். நான் பெற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்று அவர் கடைசி வரை தடுத்து விடுகிறார். கடைசி வரை அவர் தடுத்து விடுகிறார். பாருங்கள், ஒரு நன்றி விசுவாசம் தான் பெற்றுக்கொண்ட அந்த சுகத்திற்காக, உடல் நலத்திற்காக அந்த இறை அடியாருக்கு நன்றி சொல்வதற்காக அவர் செல்வதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போன்று திருத்தூதர் பவுல் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறாரு? தான் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். என்ன அனுபவம் பெற்றார்? தமஸ்கு வழியிலே உயிர்த்த ஆண்டவர் தம்மோடு பேசுகிறார். நீ ஒரு கொலைகாரன், நீ ஒரு பாதகன், கிறிஸ்தவர்களை எல்லாம் கொல்லாதே, நீ என்னைத்தான் கொள்கிறாய் அவர்களை கொள்கின்ற பொழுது என்று அவருடைய தீய செயல்கள், கொலை குற்றங்களை எல்லாம் தடுத்து ஒரு நல்ல மனிதராக, புனிதராக மாற்றுகிறார் தமஸ்கு செல்லும் வழியிலே. அதைத்தான் அவர் அறிக்கையிடுகிறார். என்ன சொல்லுகிறார்? இறந்த இயேசு உயிருடன் எழுந்து விட்டார் என்பதே நற்செய்தி, நான் அறிவிக்கின்ற நற்செய்தி. இந்த நற்செய்தியின் பொருட்டு நான் எவ்வளவோ துன்பப்பட்டேன். நான் துன்பப்பட்டேன் என்பதற்காக அந்த ஆண்டவர் இயேசுவை விட்டு விலகிச் செல்லவில்லை. காரணம், தீயவனாக இருந்த என்னை நல்லவனாக அவர் மாற்றினார். எனவே அவருக்காக நான் என்னுடைய உயிரையும் கொடுப்பேன் என்று தன்னுடைய நன்றி விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நற்செய்தியிலும் அதுதான். 10 தொழுநோயாளர், 10 பேர் குணமடைந்து விட்டார்கள். நீங்கள் சென்று உங்களுடைய குருக்களிடம் காட்டுங்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் செல்கிறார்கள். போகும் வழியிலேயே 10 பேரும் குணமடைந்து விட்டார்கள். ஆனாலும் ஒரே ஒருவன் மட்டும்தான் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். அப்போ கேட்குறாரு, 10 பேரும் குணமடையவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? எனக்கு நன்றி சொல்வதற்கு நீ ஒருவன் தான் வந்திருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்பதை நாம் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நன்றி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். நாம் நன்றி சொல்லுகின்ற பொழுது நம்முடைய நன்றி விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். இன்னும் அது பல்வேறு விதமான அருள் வரங்களை அது நமக்கு பெற்றுத் தருவதற்கு உதவும் சாதனமாகவும் அது அமைகிறது. யாராவது ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சிட்டாங்க, பெற்றுக்கொண்டோம், பலனடைந்து விட்டோம், பேசாமல் இருந்தோம்னா அது அதோடு முடிந்து போய்விட்டது. நம்முடைய நன்றி விசுவாசத்தை நாம் அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்ற பொழுது மீண்டும் மீண்டும் அவர்கள் உதவி செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகிலே மிகப்பெரிய நன்றி விசுவாசம் எது என்று கேட்டால் யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க பார்ப்போம். நன்றி வெளிப்பாடு, நன்றியின் வெளிப்பாடு. இந்த உலகத்திலே 1ஆம் நம்பரில் இருக்கிற நன்றியின் வெளிப்பாடு எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நன்றி விசுவாசத்தை வெளிப்படுத்தும் விதம் ஒன்றே ஒன்று, டாப்பில் இருக்குது. எது எது? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். நம்பிக்கையா? நீங்கள் நிச்சயமாக சொல்ல மாட்டீங்க. இதுக்கு பதில் எனக்கு தெரியும். ஆங்கிலத்திலே
யூக்கரிஸ்டிக் செலிப்ரேஷன் என்று சொல்வார்கள். யூக்கரிஸ்டிக் செலிப்ரேஷன்னா திருப்பலின்னு அர்த்தம். ஹோலி மாஸ் அப்படின்னாலும் திருப்பலி தான். யூக்கரிஸ்டிக் செலிப்ரேஷன் அப்படின்னாலும் திருப்பலி தான். அந்த யூக்கரிஸ்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் தேங்க்ஸ் கிவிங்னு அர்த்தம். யூக்கரிஸ்ட்னா என்னது? தேங்க்ஸ் கிவிங், நன்றி வெளிப்பாடு. தேங்க்ஸ் கிவிங், நன்றியை கொடுப்பது. ஆக இந்த திருப்பலியே ஒரு நன்றியின் கொண்டாட்டம். இதுதான் இந்த உலகிலே மிகச்சிறந்த நன்றி வெளிப்பாடு. இன்றைக்கு முன்னுரையில் ரொம்ப அற்புதமாக வாசிக்கப்பட்டது. நாம் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நம்முடைய பாதுகாவலி புனித அன்னாள் வழியாக ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவர் செய்கின்ற அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் நன்றி சொல்லும் விதமாகத்தான் இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்கிறோம். ஆனால் இதில் நிறைய பேர் கலந்து கொள்வது இல்லை. நிறைய பேர் பிரசங்கம் வச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் கோயிலுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுறீங்க. சில பேர் நற்செய்தி வாசித்ததுக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. ஆக ஏன் நீங்கள் உங்களுக்கு இவ்வளவு செய்கின்ற கடவுளுக்கு நன்றியை வெளிப்படுத்துவதற்காக தொடக்கத்திலே வரக்கூடாது என்ற ஒரு கேள்வியை இன்றைய முன்னுரை நமக்கு வைத்தது. ஆக நமக்கு எவ்வளவோ அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு நன்றியை வெளிப்படுத்துகின்ற இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே நாம் சரியான நேரத்திலே வந்து கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அது நன்றியின் வெளிப்பாடாக அது அமையாது. நான் பல சமயங்களில் பார்த்துருக்கிறேன். நற்செய்தி வாசிக்கும் போது கோயிலுக்கு வருவாங்க, மறையுரை முடிந்த பிறகு கோயிலுக்கு வருவாங்க. இங்கே வந்து அழகாக நாக்க நீட்டி நன்மையை வாங்கிடுவாங்க, கையை நீட்டி நற்கருணையை வாங்கி கொண்டு சென்று விடுவார்கள். அப்போ அவங்களுக்கு குத்தலை. நம்ம வாங்கக்கூடாது. திருப்பலிக்கு முழுமையாக செல்கின்ற பொழுதுதான் நாம் நற்கருணையை பெற வேண்டும் என்று தாய் திரு அவை நமக்கு கூறியிருக்கிறது. எனவே பாதி பூசை போயிட்டு நற்கருணை வாங்குவது பாவம் என்கிற ஒரு தாரக மந்திரம் கூட தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நாம் வேண்டுமென்றே நம்மால் முயற்சி எடுக்க முடியும். இருப்பினும் நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தாமதமாக வருபவர்கள் தாமதமாகத்தான் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றம் இல்லை. இதுதான் நம்முடைய நன்றி. நம்முடைய நன்றி முழுமையாக இல்லை. இதை பார்க்கின்ற ஆண்டவர், உனக்கு நான் இவ்வளவு நன்மை செய்திருக்கேனே, உன்னை நான் இந்த ஆபத்திலெல்லாம் காப்பாற்றிருக்கனே, நீ கேட்ட இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்துருக்கனே, நீ நன்றி சொல்வதற்காக திருப்பலி தொடங்கும் போது வரக்கூடாதா என்ற கேள்வியை நம் ஆண்டவர் நமக்கு வைக்கின்ற பொழுது நாம் என்ன பதில் சொல்ல காத்திருக்கிறோம்? பெருசா நம்ம பொருளை பற்றியோ வேறு எதை பற்றியோ இங்கு பேச வேண்டாம். நமக்கு நன்மை செய்த ஆண்டவருக்கு நன்றி என்கிற ஒரு வார்த்தை, அந்த நன்றியை வெளிப்படுத்த திருப்பலிக்கு தொடக்கத்திலேயே வருவது, இவை எல்லாமே ஒரு ஆன்மீகத்தை வெளிப்படுத்தும், நம்முடைய பக்தியையும் ஆன்மீகத்தை வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள். இவை முழுமையாக நடைபெற்றாலே போதும், மற்றவையெல்லாம் தானாகவே நமக்கு நடக்கும். எனவே நாம் தாமதமாக வருவதற்கு 1000 சப்ப காரணங்களை நாம் சொல்லுவோம். நாம் வர்றது லேட்டு, அதை நியாயப்படுத்துறதுக்காக 1000 விஷயங்களை பேசுவோம். அதனுடைய மூளையையும் அறிவையும் பயன்படுத்தி செய்கின்ற தவறை நியாயப்படுத்துவதற்காக நாம் பேசுகின்ற பேச்சு. ஆனால் கடவுள் முன்னிலையில் நீங்கள் அதை கொடுத்து ஆர்கியூ பண்ணி பாருங்கள், நம்ம தோற்று போயிடுவோம். கடவுள் கேட்குற கேள்விக்கு, இயேசு கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அதனால் நாம் நியாயப்படுத்தக்கூடாது செய்கின்ற தவறை. இந்த திருப்பலி என்பது நன்றியின் கொண்டாட்டம். இறைவன் நமக்கு செய்கின்ற ஒவ்வொரு வரத்திற்கும் இந்த திருப்பலியில் தான் நாம் நன்றி கொண்டோம். காரணம், அவர் தன்னையே நமக்காக கையளித்தவர், தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக சிந்தியவர். அதை நாம் கொண்டாடி அவருக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது, அந்த தியாகத்தை நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது அவர் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார். இன்னும் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்வதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இதை பற்றி யோசிக்கின்ற பொழுது நம்முடைய சமூக வாழ்விலே நமக்கு யார் சிறு சிறு உதவி செய்தாலும், சின்ன உதவி செய்தால் கூட கடைசி வரை நாம் நன்றி உணர்வோடு அவர்களுக்கு இருக்க வேண்டும். கடைசி வரை. நான் நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கையிலேயே பார்த்துருக்கேன். நான் வெளிநாட்டில் இருக்கும்போது நிறைய ஃபாதர்ஸ் ஹெல்ப் கேட்பாங்க, சில பேர் அங்கே வருவாங்க, நிறைய செஞ்சுருக்கேன். ஆனால் இங்கு வந்த பிறகு திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்று எதிர்பார்த்தார்கள். அங்கே இருக்கும்போது நிறைய உதவிகள் கிடைத்தது, கொடுத்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய உதவிகள் நமக்கு கிடைக்காது. இருக்கும்போது கொடுக்க முடியும். கொடுக்கலை என்று சொன்ன உடனே ஏற்கனவே நிறைய உதவியை பெற்றுக்கொண்ட குருக்கள் சரியாக கூட பேசுகிறது கிடையாது. அப்போ கொடுத்தா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு முறை கொடுத்தால் கூட, 1 ரூபாய் கொடுத்தால் கூட கடைசி வரை நன்றி உணர்வோடு இருப்பவர்கள் தான் இறைவனுக்கு ஏற்புடையவர்கள். ஆமென்.
எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். எங்களை பெயர் சொல்லி அழைத்த இறைவா, என் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள் ஆகியோர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு ஆசி வழங்கியதும் அவர்கள் உம்மை பற்றி கொண்டு வாழவும், இருளில் இருப்பவர்களை அருள்வாழ்வுக்கு கூட்டிச் செல்லவும் அருள் தர உம்மை மன்றாடுகிறோம். இளையோரின் பாதுகாவலரான இறைவா, என் இளையோர் இளம்பெண்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் தொடர்பு என் சாதனங்கள் என்னும் குறுகிய வட்டத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த பரந்த உலகில் உம்மை தேடவும் அன்பு செய்யவும் தேவையான அருளை தர உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிப்பவரே என் இறைவா, அனைத்து நோயாளிகளுக்காகவும் மன்றாடுகிறோம். நோய்களை குணப்படுத்தும் மருத்துவராக இருந்து அவர்களை குணப்படுத்தவும், ஆறுதலாகவும் ஆற்றலாகவும் இருந்து அவர்களுக்கு ஊக்கம் தரவும் வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வின் ஊற்றே என் இறைவா, என் பங்கு மக்களுக்கு ஆசி வழங்கியதும் அவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழவும், மகிழ்ச்சியை மற்றவரோடு பகிர்ந்து அமைதியிலும் ஒற்றுமையிலும் வாழ தேவையான அருளை தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடம் பலவும் ஆகிய இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். Amen.
அனைத்துறவுகளை வழி வாழ்த்து பெறுவீராக. உடமையில் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தில் பங்கு கொடுக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மந்திரசத்தை பெற்றுள்ளோம். வாழ்க்கை செடி மனித உழைப்பின் பயன் மந்திரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மார்மாக மாறும் இறைவனுக்கு வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் நிலை ஏற்றலும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்னும் திருமணம் ஒப்புக் கொடுக்கும் பணி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணகமாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவன்பின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம்.
ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்காமறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர் தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு
கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவுடல் 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 செல்வர் வறுமையுற்றனர், பசியுற்றனர், ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைவுபடாது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.